ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் ரவி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகாவுக்கு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு. அது ஏற்புடையதானா? எந்த விஷயத்துக்காக போறாங்க? இல்லை அதுதான் செய்ய முடியும். எம்ஜிஆர் செஞ்ச மாதிரி, ஜெயலலிதா செய்த மாதிரி நேராக போய் பேசுறது தான் செய்ய முடியும். என்னதான் காவேரி ஆணையம்னு ஒன்று இருந்தாலும் அவங்களுக்கு கேஆர்எஸ்ல 26,000 டிஎம்சிக்கு மேலே ஸ்டாக் இருந்தாலும் பெங்களூருக்கு காவேரியிலிருந்து 1/3 தான் தேவைப்படுது அப்படின்ற நிலைமை இருந்தாலும், இன்னும் சொல்லப்போனால் 18% காவேரி நீர் தான் பெங்களூருக்கு தேவைப்படுது. 53% அவங்க துங்கபத்ரால இருந்தும் தான் எடுக்கிறாங்க. ஆனால் அவங்க ஒரு அரசியல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிறது எண்ணம் இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெங்களூரை விரோதியாக பார்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஆனால் நமக்கு இருந்த அத்தனை வாய்ப்புகளையும் நம்ம இழந்துட்டோம். கருணாநிதி ஐயாவால் என்னாச்சுன்னா, கடைசியாக ஆகஸ்ட் 1998 அந்த காவேரி நதிநீர் மன்றத்தில் மாநிலங்களுக்குள்ள ஒத்துமை வரலன்னா பிரதம மந்திரி தலையிட்டு அதை தீர்க்கலாம்னு ஒரு வழிமுறை இருந்தது. அதை மோடி கிட்ட விட்டுருந்தா அடித்து தூள் கிளப்பியிருப்பார். ஆனால் அதையும் நீக்கிட்டாங்க. கருணாநிதி ஐயா அந்த டைமில் அந்த காவிரி நதிநீர் மன்றத்துலேருந்து அந்த வாய்ப்பையும் நீக்கிட்டு போன வருஷம் என்ன பேசுனாங்க? அதுக்கு 2 வருஷம் முன்னாடி மத்திய அரசு வாங்கி கொடுக்கணும், மோடி தலையிட்டு வாங்கி கொடுக்கணும், நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸு தான் ஆனால் கொடுத்துக்க மாட்டோம், நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கிறோம் ஆனால் கொடுத்துக்க மாட்டோம், ராகுல் காந்திக்கு பணமே திமுகலேருந்து தான் போகுது இருந்தாலும் கொடுத்துக்க மாட்டோம், பிரதம மந்திரி தான் தீர்க்கணும்னு கதையை விட்டாங்க. அடிப்படையில் கர்நாடகா அரசியல்வாதிகளுக்கு என்னன்னா, இங்கிருந்து மணல் போகிறது அவங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. ஸோ தண்ணி வந்துக்கிட்டு இருந்தால் மணல் வியாபாரம் என்ன ஆகும்? ஊற்றி முடிக்கும். அப்போ அதைத்தான் அவங்க மையமாக எடுத்துக்கிறாங்க. தமிழக அரசு என்ன பண்ணுது? நான் நிவாரணம் கொடுக்குறேன் அப்படின்ற கதையில் அதை மறுகடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்குது. நிவாரணம் எவ்வளோ கொடுக்க முடியும்? ஹெக்டேருக்கு 15,000 கொடுப்பீங்க, எனக்கு ஏக்கருக்கே 20,000 30,000 செலவாகுது. ஸோ இந்த பிரச்சனைக்கு விஜய் மாதிரி ஒருத்தர், பிரபலமான ஒருத்தர், மக்களால் புரிந்து கொள்ளக்கூடிய அரசியல் ரீதியா கர்நாடகாவுக்கு போறாங்களா இல்லை பர்சனலா முதலமைச்சர்? பர்சனலா அவர் போறதுக்கு உங்ககிட்ட ஏன் சொல்லிட்டு போறாரு? அவர் மாட்டு கிளம்பி போக வேண்டியதான். அவரை நீங்க அறிவிச்சது வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. அவங்க தான் அறிவிக்க முடியும். துறைவாரியா அவங்க தானே எதுக்கு எடுத்தாலும் பேசுறதுக்கு. திமுக துரைமுருகன் மாதிரி இங்க நிறைய ஓப்பன் பைப்ஸ் இருக்கான்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க அவர் தான் சொல்ல முடியும். இவர் போறாருன்னு சொல்ல முடியும். இவர் போறாரு. டிகே சிவகுமார்கிட்ட என்னத்தை பேச முடியும்? அவர் பணக்காரரு, கொழுத்த பணக்காரரு. அவர் என்ன பண்ணுவார்? மேகதாட்டுக்கு சமரசத்துக்கு பேசுவார். மேகதாட்டுக்கு எப்படி நம்ம சமரசம் பண்ணுவோம்? ஏற்கனவே அந்த மாதிரியான தப்பை கருணாநிதி ஐயா பண்ணி தான் குறைஞ்சது ஒரு 6 7 8 டேம் அவங்க கட்டினாங்க. கண்டுக்காமட்டு 8 டேம் கட்டிட்டாங்க. மத்திய அரசுகிட்டையும் கேட்கல, நிதி ஒப்புதலும் பெறலை, அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ விஜய் போகட்டும், பேசட்டும், என்ன பண்ணுறாருன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி காவிரி நீதிமன்றம் மாதிரியாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது, ஜூலை மந்த்துக்குள்ள தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நீதிமன்றத்துக்கு தானே போகணும், கர்நாடகத்துக்கு ஏன் போகணும்? இதுக்காக நீதிமன்றத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீதிமன்றம் சொல்லி கூட கர்நாடகா ஒரு முறை கொடுக்க முடியாதுன்றுச்சு. கர்நாடகா என்ன சொல்லும்னா, நான் என் மக்களுக்கு தண்ணி இல்லை அப்படின்னு கதை விட்டுரும். நீங்கள் என்னத்தை போய் கண்டுபிடிச்சு அதில் பிரச்சனையை ஏற்படுத்தி பண்ணுவீங்க? அப்படி பண்ணால் அங்கே எப்படி அரசியல் பண்ணுறது? அரசியல் காங்கிரஸ் பண்ணணும் இல்லை. இப்போ பிஜேபிக்கு அங்கேருந்து எப்படியுமே பாராளுமன்ற சீட்டு கிடச்சிரும். கடந்த 4 தேர்தலில் பிஜேபி பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபி தான் வெற்றி பெறுது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டில் காங்கிரஸுக்கு சீட் இருக்கு. அது இந்த 39 எதையோ 5 10 15 14 கேட்டு வாங்கிட்டு ஜெயிச்சா தான் ராகுல் காந்தியால் எதாவது பண்ண முடியும். ஸோ அரசியலுங்கிறது இருக்குது. இது வெறும் அரசியல் தாங்கிறத விஜய் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா, இந்த தண்ணீர்னால இவங்களுக்கு தேவைப்பட்டது எதுவுமே கிடையாது, உண்மையாக கதை சொல்கிறாங்க, மேகதாட்டு கட்டுறதன் மூலமாக கமிஷன் தான் கிடைக்குமே ஒழிய அதன் மூலமாக எந்த ஒரு பெரிய விஷயமும் நல்லது நடந்துட போகிறது இல்லை அப்படிங்கிறத இவர் எக்ஸ்போஸ் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஆங்கிளில் பார்த்தா மேகதாட்டு கட்டினால் பெங்களூருக்கு நல்லதுங்கிறது பாசனத்துக்கு பயன்படுத்தாத பட்சத்தில் நல்லது தான். ஸோ அப்போ அரசியல்வாதி தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். இந்த ரைடு விடுறீங்க இல்லையா, யாராவது பேசினா ரைடு விடுறீங்க, தண்ணி வரல அப்படிங்கிறத பேசுறதுக்கு தான் அவர் கர்நாடகா போறாரு, வேணும்னு கேட்கறதுக்காக போறாரு. அங்கேயே மழைக்காலம் வரப்போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க திறந்து விட தானே போறாங்க. பாருங்க, நமக்கு ஜூன் மாசம் 9 டிஎம்சி தான் வந்திருக்கு.
நம்ம டிஎம்சியில் தான் பேச முடியும், வேறு இதில் பேச முடியும். எத்தனை தண்ணீர் வந்ததுன்னு கேட்டால் இத்தனை வந்ததுங்கிறது என்னால் சொல்ல முடியும் இல்லையா? கடந்த 30 வருடமாக 50 டிஎம்சியாவது வந்துட்டு இருந்தது குறைந்தபட்சம். இப்போ 48 47 தான் வந்திருக்கு. ஸோ நம்ம எப்படி தாக்கு பிடிக்கிறது? டெல்டாக்குன்னு ஒரு பெரிய இது இருக்குது, தேவை இருக்குது இல்லையா? மழை வந்ததுன்னா கொடுக்க போகிறாங்கிறது இயற்கை தானே, அதில் என்ன மாற்றுக்கிறது இருக்குது? அதுக்கு அப்படி பார்த்தா முதலமைச்சரே தேவையில்லையே, மழை வந்தால் தானே தண்ணி வந்துருமே. இப்போதைக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து டிஎம்சி தண்ணி வந்து 3.44 தான். பேலன்ஸ் எவ்வளோ தண்ணி வர வேண்டியது இருக்கு? ஆக்சுவலாக 177 டிஎம்சி ஒரு வருஷத்துக்கு கொடுக்கணும். முதல்ல நமக்கு இருந்த பாக்கியதை வந்து 313க்கு மேலே இருந்தது. அதை தான் கருணாநிதி தார வாத்துட்டார். அதுக்கப்புறம் 205ன்னு முடிவு பண்ணாங்க. அதில் 205 முடியாது, 177 தான் கொடுப்பேன்னு 14 டிஎம்சி கம்மி. தமிழ்நாட்டு முதலமைச்சர் எல்லாருமே கர்நாடகா முதலமைச்சர் பார்த்து பேசியிருக்காங்க. பேசி தண்ணி தரமாட்டேன். ஸ்டாலின் ஐயாலாம் போய் பேசலை. ஸ்டாலின் ஐயாலாம் போய் பேசவே இல்லை. அவர் பேசினதா நான் பார்க்கல. துரைமுருகனை தான் அனுப்பியிருப்பாரு. துரைமுருகன் போய் அங்கே ஜோக்ஸ் எல்லாம் அடிச்சிருப்பாரு. இட்லியை பற்றி சட்னியை பற்றிலாம் ஏதாவது கதை பேசியிருப்பாரு. காங்கிரஸ் கூட்டணியில தானே இருந்தாங்க. காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தா இப்போ பிஜேபி மாதிரி ஒரு கெத்து வேணும். இப்போ பிஜேபி தானே கர்நாடகாவில் ஆண்டுட்டு இருந்தது 4 வருஷம் முன்னாடி. அப்போ ஒரு அது ஒரு தேர்தல் நடக்குது. பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, காங்கிரஸும் குமாரசாமியும் சேர்ந்தா ஆட்சி அமைக்கலாம். அப்போ எடியூரப்பா வந்து எனக்கு ஒரு 3 நாள் டைம் வேணும் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்வதற்குன்னு கேட்குறாரு. அந்த 3 நாளில் அவர் தோத்து போயிடுறாரு. ஆனால் அந்த 3 நாளில் தான் முதலமைச்சராக அவர் கையெழுத்து போட்டதுனால தான் கர்நாடகா வந்து ஆணையத்துக்குள்ளேயே வந்தது. ஆக பிஜேபி மாதிரி நெஞ்சுரம் இருந்ததுன்னா அரசியலை தாண்டி ஆட்சியல்னு ஒன்று இருக்குங்கிறத பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன நெஞ்சு உரம் எல்லாம் அழுகுறாங்கல்ல, இவங்களுக்கு இல்லை அழுகுறாங்க. அழறவங்களுக்கு என்ன நெஞ்சுரம் இருக்குது? இப்போ அடுத்து வந்து அடுத்தடுத்து ஒரு லாக்அப் டெத் நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில் அருணாச்சலம் அவர்கள் வந்து சட்ட ரீதியாக மதுபானம் விருத்தம்னு சொல்லிட்டு லாக்அப் டெத் நடந்திருக்கா. இது எப்படி பாக்குறது? ஏன்னா தொடர்ந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. தவைகள் சேர்ந்த லாக்அப் டெத் வந்து குறையணும்னு சொன்னா காவல்துறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன் வந்து உட்காரணும். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சன் உட்காரணும்னா, காவல்துறை அதிகாரிகள் ஒன்றும் மனிதநேயம் இல்லாமல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கும் மனிதநேயம் இருக்கத்தான் செய்யுது. ஓகே, அவங்க தொடர்ந்து வேலை செய்கிறாங்க. மேலிடத்துலேருந்து வர ப்ரெஷர்னால அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா? இல்லை இந்த காவல்துறையிடத்துக்கு மேலிடத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? வர்றாங்க, கரெக்டாக விசாரிங்க, அந்த ஆள் தப்பிச்சிருவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அடின்னு அடிக்கத்தான் செய்கிறாங்க. ஸோ இந்த காவல்துறை டெத்துங்கிறது வந்து ரொம்ப கேவலமான ஒன்று. அப்படி செய்யறதே ரொம்ப தப்பு. மரண தண்டனையே கொடுக்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிற அறிவாளிகள்லாம் இருக்கிற இந்த தேசத்துல, இந்த உலகத்துல ஒருத்தனை வந்து காவல்துறையில அடிச்சு போட்டு கொள்ளுவாங்கிறது வந்து கேவலமான மக்கள். பெரிய பெரிய காவல்துறைக்கு வேற யார் போறாங்க? இவரு நம்ம ஆதவர்ஜுனாவா போறாரு? சாமானிய மக்கள் தான் போவாங்க. லீமா ரோசா போறாங்க? கிடையாது, சாமானிய மக்கள் தான் போவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது வந்து காவல்துறை தான் தன்னை சரிப்படுத்திக்கணும். ஒரு முறையும் இந்த மாதிரி நடக்கும்போது நான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், சாரி கேட்குறேன், மன்னிச்சிருங்கன்னு கேட்குறேங்கிறதெல்லாம் அற்பமான ஒரு அரசியல். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? காவல்துறையில் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அஜித்குமாரோடைய சாவில் ஒரு நகை காணோங்கிறதுக்காக தானே அந்த சாவே நடந்தது. அந்த நகை காணோங்கிறதே பொய்ங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா? அந்த அம்மாவத்துக்கு உள்ள வச்சாங்களா? இல்ல. அந்த 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 அம்மாவுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தாங்களா? ஒன்றும் கிடையாது. உங்களுடைய மறதி தான் அவங்களுக்கான லாபம். இப்போ சட்ட ரீதியா மதுவிலக்கு வித்தன்னு சொல்லிட்டு தான் அந்த பையனை கூட்டிட்டு போங்க. சட்ட ரீதியா மதுவிலக்கை வாங்கிட்டு வந்து விற்கிற அந்த கொடுத்தவங்களும் தப்பு தானே. அந்த ஒரு சாராய கடையில வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நாம் வேற விஷயங்களே உங்கள்கிட்ட பேசியிருக்கோம். இப்போ நேரு வந்து ஊழல் பண்ணி வேலை வாங்கி கொடுக்குறாரு, இதான குற்றச்சாட்டு. அண்ணாமலை அந்த குற்றச்சாட்டு வைத்தார். இவங்க வந்து எஃப்ஐஆர் இடியிலிருந்து பக்கமாக குற்றச்சாட்டை எழுப்பினாங்க. திமுக ஆட்சியில் அவருக்கு எஃப்ஐஆர் கூட போடலை. இப்போ அவர் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு நீதிமன்ற வழக்குன்னு நடக்கும். நாளைக்கு அவர் வந்து வாங்கினாரு வாங்கலைங்கிறது தெரியும். இதோட வேலை முடிஞ்சதா? அப்போ தவறாக பணம் கொடுத்து வேலைக்கு வந்தவனை வேலையை விட்டு அனுப்பணுமா வேண்டாமா? அது யார் செய்வா? நீதிமன்றம் தானே செய்யணும். அதுக்கு தானே அறிவு இருக்கணும். நீ வாங்கின கதையெல்லாம் அடுத்தது. வாங்கினதுக்காக ஒன்று நான் தூக்கி ஜெயிலில் போடுறேன், ஆனால் அவங்கள நான் வேலையை விட்டு எடுப்பேன்னு சொன்னா தானே இது தடுக்கும். தடுக்கலையே. அப்போ காவல்துறையில் மட்டும் எப்படி பெருசாக ஒழுக்கம் வந்துடும்? அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் நீட் ரொம்ப நாள் போராட்டம் போயிட்டு இருக்குது. நீலம் அமைப்பை சார்ந்து இப்போ பல்வேறு கலைஞர்கள், சினிமா நடிகர்கள் எல்லாருமே வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று கூட பார்த்துருப்பீங்க, சனம் ஷெட்டி அவங்க வந்து பேசுகிறாங்க, இது அரசியல் பின்புலமாக இருக்குது, மாணவர்கள் போராட்டம் மாதிரி தெரியல அப்படின்னு சொன்னாங்க. அதை இப்போ எப்படி பார்க்குறீங்க? சனம் ஷெட்டிக்கு தனியாக பேசுவோம்.
நடிகர்கள் வர்றதே எதனால அப்படின்னா ரெட் ஜெயண்ட்னு ஒன்று இருந்தது, அதுதான் முதலாளி உதயநிதி ரிசீவ் அரசியல் பண்ணாதான். சார்ந்த தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க அப்படின்னா அது வந்து சரி ஓகே, இது ஒரு அரசியல் பின்புலம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். வர்றது ஃபுல்லா நடிகர்கள் கலைஞர்கள் எல்லாருமே தானே வர்றாங்க. இப்போ ஒரு அரசியல்வாதி வராருன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ டி நகர் எம்எல்ஏ வராருன்னு சொன்னா கூட்டத்தில் அவர் யார் எம்எல்ஏன்னு கூட உங்களுக்கு இப்போ தெரியாது. அவரே நான் தான் எம்எல்ஏன்னு வடிவேலு நான் ரவுடின்னு சொல்லிக்கிட்ட மாதிரி சொல்லிட்டா தான் உங்களுக்கு தெரியும். ஒரு நடிகை வர்றாங்கன்னா ஒரு கூட்டம் வரும். கூட்டம் தானா வருமா? நீட்டுங்கிறது எவ்வளவோ அற்புதமான ஒரு விஷயம். அதனால தான் ஏழை மாணவர்கள் வந்து கடந்த 4 வருடத்துல மட்டும் 2600 பேர் உயர்நிலை கல்வியிலிருந்து அரசு பள்ளியிலேருந்து மெட்ரிகுலேஷன்லேருந்து மருத்துவத்துக்கு போயிருக்காங்க. நீட்டுங்கிறதுனால தான் சாத்தியமாச்சு, வேற எந்த விதத்துலையும் சாத்தியம் இல்லை. 2017க்கு முன்னாடி 1950லேருந்து 2017 வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மருத்துவர்கள் போனாங்க இல்லையா? ஒரு 500 பேர் லிஸ்ட் கொடுங்க. மெத்த படித்தவனா இருக்கக்கூடாது, 98 99 மார்க் வாங்கினவனா இருக்கக்கூடாது, கொழுத்த பணக்காரனா இருக்கக்கூடாது. ஒரு 500 பேர் 100 பேர் கொடுங்க. 1950லேருந்து நீட் வர்ற வரைக்கும் மெத்த படித்தவனுக்கும் கொழுத்த பணக்காரனுக்கும் தான் மருத்துவங்கிறது இருந்தது. நீட்டு உடச்சி எறிஞ்சு 70 மார்க் வாங்குறவன் 80 மார்க் வாங்குறவனுக்கு கூட அதுக்கான சாத்தியத்தை ஏற்படுத்திச்சு. அதுக்கு தான் அவன் கோச்சிங் கிளாஸுக்கு போனா செலவு பண்ணா, டாக்டர் ஆகணும்னா செலவு பண்ணணும். அதுல எந்த மாற்றம் கோச்சிங் கிளாஸ்ல படிக்க வைக்கிறதுக்கே பணம் இல்லைல்ல, அதுக்கே ஃபர்ஸ்ட் பணம் வேணும் பாருங்க. 70 மார்க் வாங்குறவன் கோச்சிங் கிளாஸுக்கு போகாம எப்படி நேரா வருவான்? 12 வருஷம் படிச்சான். 12 வருஷம் படிச்சு அவனால 70 தான் வாங்க முடிஞ்சது. டாக்டருக்கு படிக்கணுங்கிறது அவரோட எண்ணம். அப்போ இந்தியாவில் வந்து டாக்டர்களை உருவாக்கணும். தமிழ்நாட்டில் விட்டுருங்க, 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. கத்தார் நாடுக்கு பிறகு தமிழ்நாட்டில் மட்டும்தான் 250 பேருக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க. இந்தியாவில் 1000 பேருக்கு ஒரு டாக்டர் இல்லை. மெத்த படித்தவன் என்ன பண்ணுறான்? படித்து முடிச்சுட்டு அமெரிக்கா போயிடுறான், இல்லைனா பிரிட்டன் போயிடுறான், இல்லைனா வேற நாட்டுகளுக்கு போயிடுறான். அப்போ நான் கொடுத்த பணக்காரன் என்ன பண்ணுறான்? அவனும் வெளிநாட்டுக்கு போயிடுறான். அப்போ நான் வந்து 70 75 80 வாங்குறவனுக்கு தான். தமிழ்நாட்டு மாணவர்கள் எல்லாமே ஒரு இன்டெலிஜென்ட் டிசபிலிட்டியா இருக்காங்கன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தமிழ்நாட்டு மாணவர்கள் இல்லைங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய மருத்துவ கல்லூரிகள் இருந்ததுனால ஆரம்பத்துல இருந்து மதுரை மாதிரியான இடங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருந்ததுனால இங்க வந்து மருத்துவர்கள் உருவாகிறதுங்கிறது இயல்பாகவே இருந்தது. கருணாநிதி ஐயா எதுக்கு கையெழுத்து போட போறாரு? நீங்க மருத்துவ சீட்டு வேணும்னு கேட்டா கருணாநிதி ஐயா வாங்கிக்காம ஏதாவது கையெழுத்து போடுவாரா? அதாவது நான் சொல்றது வாங்கிக்காங்கன்னா பணம்னு எடுத்துக்காதீங்க, ஏதோ ஒரு கிவ் அண்ட் டேக் இல்லாம அவர் கையெழுத்து போடுவாரா? அப்போ ஈஸியா 2 கோடி 4 கோடி 5 கோடி 6 கோடின்னு கொடுத்துட்டு வர்றவங்க இருந்தாங்க, வாய்ப்பு இருந்தது. இந்தியா பூரா அந்த வாய்ப்பு இல்லையே. அதை உருவாக்குறதுக்கு தான் நீட்டுங்கிறதே கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க? காங்கிரஸும் திமுகவும் தானே கொண்டு வந்தாங்க. அதை நல்லதுன்னு நினைச்சுதான் நம்ம செயல்படும். திமுக என்ன சொல்லியிருக்குன்னா நீட்டை அழிக்கிறதுக்கு எங்களுக்கு ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க, அதெல்லாம் பழைய கதைங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அந்த படம்லாம் ரிலீஸ் ஆகி ஊற்றி முடிச்சு. எந்த படம்? இல்லை, மாமன்னன் ஒரு படம். ஓ, நீங்க சொன்ன செய்தி அதுவும் ஒண்ணுதாங்க. அவனுக்கு என்னங்க ரகசியம் தெரியும்? மிரட்ட தான் தெரியும். ராகுல் காந்தி பிரதமர் ஆவாரு, நாம மிரட்டுனா அவர் நீட்டை மட்டும் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுத்துருவாருன்னு நினைச்சாங்க. ராகுல் காந்தி பிரதமர் ஆனா மருத்துவரே தேவையில்லை, நாடே நாசமா போயிடும். அப்புறம் மருத்துவரை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இது சென்ட்ரல் இது பட்டியல் இல்லாம ஒரு மாநில பட்டியலுக்கு மாறிடுச்சு அப்படின்னா நீட்டுங்கிறது ஓகே தான். கல்விங்கிறது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. கொண்டு வந்தது இந்திரா காந்தி. தூங்கிட்டு இருந்தீங்களா 40 வருஷம்? இப்ப திடீர்னு கொண்டு வந்து இல்ல மாநில பட்டியலில் கொண்டு வாங்க. அப்பதான் உதயநிதி என்கின்ற காப்பாளன், கருணாநிதி என்கின்ற அற்புதன் அப்படின்னு நான் புத்தகத்தை நடத்தி மாணவர்கள் எல்லாம் நாசப்படுத்த முடியும். நீட் வேணாம் அப்படின்னு 10 வருஷமா போராடிட்டு தான் சார் இருக்காங்க திமுக. 1,50,000 பேர் பைத்தியக்காரங்களா நீட் எக்ஸாம் எழுதுறவன்? எதுக்கு எழுதுறான்? வெக்கமால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுறதுக்கு. நீட்டு வேணான்னு எவன் சொன்னான்? 85,000 பேர் பேட்டி கொடுத்தாங்கன்னு ராஜன் ஐயாவுடைய கமிஷன்ல சொன்னாங்கல்ல, அந்த 85,000 பேர் பேட்டி அவர் படிச்சேன்னு சொன்னாரா? கொடுத்தாங்க, அவ்வளவுதான் தெரியும்னாரு. யார் அந்த 85,000 பேர்? தூக்கி போட்டு மிதிங்க. அவனுக்கும் டாக்டருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பாருங்க. இப்போ போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, நீங்க சொன்னீங்களே சனம் செட்டி போராட்டம், எங்க நடக்குது? கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் தான் நடக்குது. கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ்க்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கம்யூனிஸ்ட் யாரோட கூட்டணியில் இருக்காங்க? தாவேக்காவோட தானே. தாவேக்கா போராட்டம் நடத்த சொல்லிச்சா? இவங்க எதுக்கு நடத்திக்கிட்டு இருக்காங்க? தாவேக்கா வந்து இரட்டை வேடம் போடுதா? பாஜகவுக்கு ஆதரவாக இங்க போராட்டம். எங்க சனம் செட்டி தான் உங்களுக்கு இரட்டை வேடத்தை பத்தி அழகா சொல்லிட்டாங்கல்ல. மாணவர்கள்னு சொன்னாங்க, அப்படி எதுவும் தெரியல. கேட்டாங்கல்ல அவங்க, இங்க எத்தனை பேர் மாணவர் நீட்டை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு தான் சார் தாவேக்காவும் வந்தாங்க. அதுக்கு ஆதரவு கூட அளிக்கலையே இது வரைக்கும். பழைய மாம்பழத்துல இருந்து கொசுவே ஒழிக்க முடியல. பழைய மாம்பழம் போயிருக்கீங்களா? கொசு ஒழிக்கிறேன்னு 40-50 வருஷமா பேசியிருக்காங்க, ஒழுக்கல. கூவத்தை வந்து மணக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க, மணக்க வைக்கல. இவங்க வந்து ஒழிக்க போறாங்களா?
ஒழிச்சு ஏங்க நான் என்ன கேட்குறேன், 6000 பேர் மருத்துவராக முடியுங்கிற காலகட்டம் போய் 1,50,000 பேர் எக்ஸாமே எழுதுறான், 40,000 பேர் பாஸ் பண்றான், 40,000 பேர் மருத்துவ சீட்டுக்கு பாஸ் ஆறாங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில். இதை போய் முட்டாள்தனமான திட்டம்னு ஒருத்தர் சொன்னா, இது வந்து ஏழைகளுக்கு எதிராதுன்னு சொன்னா காதுல பூவா சுத்திக்கிட்டு இருக்கேன் நான். தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து விளக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இழந்த மாணவர்களுக்கு வந்து 1 கோடி இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி முறைகேடு இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம தமிழ்நாட்டிலையும் பேன் நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இதை வந்து ஒரு அரசியல் பேன் நீட்டின் தமிழ்நாட்டில் என்னத்த நடக்குது? போராட்டம் நடக்குது. இந்த பாலன் இல்லத்தில் நடந்து சனம் செட்டி வந்தது, அதானே போராட்டம். சனம் செட்டி தான் சொல்லிடுச்சுல்ல, இங்க மாணவர்களே இல்லைங்க, இங்க யாராவது இப்ப மருத்துவர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டுச்சு, 4 பேர் கை தூக்கினாங்க. சார் அவங்க ஒரு போராட்டம் பேன் நீட்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க, அவங்க ஆதங்கத்துல இருக்காங்க. அங்க போயிட்டு நின்று ஜனநாயக படம் பார்த்தேன் அப்படின்னு சொன்ன படத்தை எல்லாருமே ஜோக்கரா. அடுத்த ஒரு கேள்வி கேட்டுச்சுல்ல, என்ன கேள்வி? படம் பார்த்தா நான் ஜோக்கர்னு சொல்றீங்களே, வெற்றிமாறன் வந்திருக்காரு, அவரு ஜோக்கரான்னு கேட்டுச்சுல்ல, அதுக்கு பதில் இருக்கா? வெற்றிமாறன் என்ன பண்றாரு? சீட்டு கம்பெனியா நடத்துறாரு, நாட்டியா நடத்துறாரு? போராட்டத்துக்கான விஷயத்தை தானே பேசுறாங்க, வந்து ஜனநாயக படத்தை பேசல. பாருங்க, ஜோக்கருங்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தினது யாரு? கருணாநிதி ஐயா ஜோக்கரா? சினிமால தானே இருந்தாரு, எதையோ எழுதிட்டு இருந்தாருல, உளியின் ஓசைன்னு படம் பார்த்துருக்கீங்களா? வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருந்தா அந்த படத்தை பாருங்க, வாழ்க்கையில எல்லாருமே நல்லவங்களா தெரிவாங்க உங்களுக்கு. அந்த மாதிரி படைப்புகள்லாம் கொடுத்த பேரறிஞர் அவர் கருணாநிதி ஐயா. இவங்கெல்லாம் ஜோக்கர்ஸா? நான் படம் பார்த்தேன், அந்த ஜோக்கர்னு சொன்னதுக்கு தான் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் அந்த படம் பார்த்தேன்னு சொல்லிச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? போராட்டமே முட்டாள்தனம். இப்போ மகளிருக்கு எதிரான மத்திய அரசுக்கு எதிர்த்தான போராட்டம்னு சொல்லி ஃபுல்லா ஆம்பளைங்க உட்காந்துருந்தா என்ன இருக்கும்? அந்த மாதிரி மாணவரும் இல்லை, இளைஞர்களும் இல்லை, மண்ணாங்கட்டியும் இல்லை, ஜனநாயகமும் இல்லை அப்படின்னு அந்த பொண்ணு ஸ்ட்ரைட்டா ஆந்திராலேருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன், கெத்தா கேட்டுருச்சு. அதை போய் பேசிட்டு இருக்கீங்க. ஓகே சார், இப்போ தாவேகா சார்பில் என்ன ஒரு ஸ்டாண்ட்ல இருக்காங்க? ஒரு ஸ்டாண்டும் இல்லையே. மத்திய அரசு என்ன எடுக்க போகுது? போராட்டம் யார் நடத்துறா? கரப்பாம்பூச்சி நடத்துறாங்க. இவர் என்ன மோடி என்ன பண்ணணும்? ராத்திரி 12 மணிக்கு அவர் எந்திரிச்சு உணர்ச்சி வசப்பட்டு அழகா சொல்றாரு, இளைஞர்களுக்கு சொல்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிப்பு கேட்டார் 26 நாட்களுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் வாய் திறந்துட்டாரு. 26 நாள் என்ன நடந்துட்டு இருந்தது சார்? தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விட்டு விலகுறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது அவர் முடிவெடுக்கிறார். ஒரே 1 நிமிஷம் முடிவு எடுத்துட்டு தர்மேந்திர பிரதான் பதவியில இருந்து விலக்கிடலாம். அந்த பதவிக்கு, அந்த அமைச்சர் பதவிக்கு இப்ப யார் வரப்போறா? பிஜேபில இருந்து வர போறாங்களா இல்ல திமுக இருந்து வர போறாங்க? பிஜேபில இருந்து. அப்புறம் என்ன பைத்தியமா? நாடு என்ன முட்டாள்கள் தேசம்னு நினைச்சிங்களா? இது என்ன பிரிட்டிஷா 10 வருஷத்துல 7 பிரதமர் கொண்டு வர்றதுக்கு? அறிவு கட்டவங்க கேள்வி எதை பேசணும்னு கூட தெரியல, எது முக்கியம்னு தெரியல. நீட்டு வந்து எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரியல. லீக்கை பத்தி பேசுனீங்க, அது தப்பு. லீக் அவுட் ஆனது தப்பு, நான் இல்லைன்னு சொல்லலை. தமிழ்நாட்டில் எத்தனை எக்ஸாம் நடக்குது? 10ஆம் கிளாஸ் படிக்க முடியாமல் செத்து போனவனை பற்றி தினத்தந்திலையும் தினமலர்லையும் தினகரன்லையும் படிச்சிருக்கீங்களா இல்லையா? +2 எழுத முடியாமல் செத்தவங்களோட கணக்கு உங்களுக்கு தெரியுமா? சாவுதான் உங்களுக்கு வந்து பிரச்சனையா? செத்தவன் கோழை, அவனால் எதிர்கொள்ள முடியல, அல்லது அவன் போராடி பார்த்தான் அவனால முடியல. 10ஆம் வகுப்பு படிக்கிறது ஒரு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, அப்போ வந்து அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இது பல வருஷமா படிச்சு நம்ம 10ஆவதுக்கு அப்புறம் எத்தனை வருஷம் படித்தான்? 2 வருஷம் தானே படிச்சிருப்பான். 10ஆவதுக்கு அப்புறம் இன்னும் 4000 வருஷம் படித்த மாதிரி சொல்றீங்க. +2க்கும் 10க்கும் 2 வருஷம் தானேங்க வித்தியாசம். 2 வருஷத்துல என்னத்தை படிச்சு கேட்டி மாட்டி? இல்ல பல வருஷம் படிக்கிறாங்க சார். பல வருஷம் என்னங்க? 10க்கு அப்புறம் 2 வருஷம் தானேங்க. +2 எக்ஸாம் ஃபெயில் ஆகி செத்து போனவங்க கணக்கு உங்களுக்கு தெரியுமா? பத்திரிகையில் வருது தெரியுமா? இவங்க எதையாவது பூதாகரமா ஆக்குவாங்க. மருத்துவக் கல்லூரியில் நல்ல கொழுத்த லாபம் வந்துகிட்டு இருந்தது. நல்ல 4 கோடி 8 கோடின்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ 50 லட்சம் தான் வாங்க முடியுது, அதுவும் விலையாக தான் வாங்க முடியுது. அவன் மண்டகாயிரா, அதுக்காக ஒரு பொய்யை சொல்கிறான், அதை போய் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ தமிழ்நாட்டு அளவில் நீட்ஸ் கோச்சிங் சென்டருக்கு வந்து ஃப்ரீயாகவே கொடுக்கலாம்ல சென்டர்? கொடுக்கலாமே. நடத்துறதெல்லாம் திமுக ஆளுங்க தானே. ஒன்றும் வேணாங்க, கோச்சிங் சென்டர் நடத்துறது யாருன்னு பாருங்க. கோச்சிங் சென்டர் நடத்துறதெல்லாம் திமுக ஆட்கள் தானே. அந்த பிரதானமான கேஸ் தானே. அவனை நிறுத்த சொல்லுங்க. கோச்சிங்க்கு நீட்டுக்கு இங்கே என்னங்க சம்பந்தம்? நான் எக்ஸாம் நடத்துகிறேன், மருத்துவர்கள் நிறைய ஏழைகளை மாணவர்களை மருத்துவத்துக்கு கொண்டு வர போகிறேன், இதைத்தான் நான் சொல்கிறேன். நீ கோச்சிங்க்கு போனால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? தமிழ்நாடு அரசு ஒரு புத்தகத்தை வெளியிடுதுங்க, நீங்கள் கோனார் நோட்ஸ் வாங்கினா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? உங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்கோ அதுக்கு தானே நீங்கள் கோனார் நோட்ஸ் வாங்குறீங்க. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. மாணவர்களுக்கு வாத்தியார் சரியாக சொல்லிக் கொடுக்கல. ஏன் வாத்தியார் சரியாக சொல்லிக் கொடுக்கல? ஜாக்டோ ஜியோவில் உட்காந்துக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு பாடம் நடத்துறதுக்கு துப்பு இல்லாமல் தெரிகிறாங்க. அதனால் பசங்களுக்கு வந்து இப்போ கோச்சிங் சென்டர் தேவைப்படுது. அதுக்கு அரசு என்ன பண்ணும்?
அரசு கோச்சிங் சென்டருக்கு போக சொல்லிச்சா? தமிழ்நாடு அரசு நீட் கோச்சிங் நடத்துதா இல்லையா? இலவசமாக நடத்துதா இல்லையா? அதில் சேர வேண்டியதானே? அப்புறம் மருத்துவத்துக்கு பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் 20,000 30,000 செலவு பண்ணிட்டு கேள்வி கேட்குறீங்க, இவ்வளோ கொள்ளடிக்கிறாங்கன்னு கேட்குறீங்க. ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது, எத்தனையோ அரசு மருத்துவமனை அற்புதமாக இருக்குது. அங்கே போனால் தானே நீங்கள் திருத்த முடியும். நீட்டு அவசியம் இல்லைன்னு சொல்கிறதா இருந்தால் 1,50,000 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் சொல்லுங்க, அவங்கள தடுத்து நிறுத்துங்க, அவங்க கிட்ட போய் புத்திமதி சொல்லுங்க. அதை சொல்றதை விட்டுட்டு நீட்டையே நிறுத்தினா எப்படி நிறுத்துறது? பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.